ரொம்ப நாளாவே ஒரு கிம்பல் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி அந்த ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நம்ம பஜாஜ் இஎம்ஐல பாத்தீங்கன்னா 3 மாசம் நோ காஸ்ட் இஎம்ஐல போட்டுருந்தாங்க. சரி அதனால வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 6500 கிட்ட இந்த கிம்பலோட ரேட். இந்த கிம்பலோட மாடல் பாத்தீங்கன்னா 0.010 ப்ரோ வெர்ஷனோட மாடல் இது. இது எப்படி இருக்கும், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியல. இது எப்படி இருக்கு அப்படின்னு உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமா பிரிச்சுன்னு இருக்கேன். ரொம்ப நேரமா பிரிச்சுட்டு இருக்கேன். என்னதான் இருக்கு உள்ள அப்படின்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. கிம்பிள் மேல என்னன்னு தெரியல. அது எப்படின்னா வாங்கிடணும் அப்படின்னு ஆசை. ஆனா கிம்பிள் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 25,000 30,000 ஆனா 6500 டிஜிடெக்ல கொடுத்துருக்காங்க. சரி அது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம வாங்கி யூஸ் பண்ண பிறகுதான் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியும். சரி அப்படியே ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓபன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சூப்பரான கிம்பல் இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபினிஷிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரியல. உள்ள அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கீழே ஒரு குட்டியா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர் கேபிள், டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். வாங்குறீங்களா? ஹையஸ் இப்போ இந்த கிம்பிளை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? இதை ஃபர்ஸ்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னே ரொம்ப நேரம் தவிச்சுட்டே இருந்தேன். எப்படி இது பண்றது? நம்ம இப்படி வலிச்சா எதனா டமால்னு உடைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. இப்போ நம்ம எப்படி இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா, இங்க மேல இது இருக்குல்ல, அவ்வளவுதான். இப்போ டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். இதுக்கு அடுத்து இப்போ ஒரு சவுண்ட் வந்துடும். அவ்வளவுதான். மேல இப்போ ஓபன் பண்ணியாச்சு. ஈஸி தான். ஆனா அதை நம்ம வலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றோம். எப்படின்னு தெரியல இல்லையா? ஏன்னா பட்டன் ஆன் பண்ணா மேல வருமா அப்படின்னு ரொம்ப நேரம் தேடி இருந்தேன். ஆனா நம்ம கொஞ்சம் வலிக்கணும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்தது இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா பேட்டரி, இது சார்ஜர் பேட்டரி, நம்ம சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கதான் சார்ஜர் போடணும். அதை சார்ஜர் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுல போனை ஃபிட் பண்ணிக்கலாம். போன் எப்படி ஃபிட் பண்றதுன்னா, கரெக்டா சென்டரா ஃபிட் பண்ணணும். இதுல இருக்கு இல்லையா, இதை சென்டரா வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நம்ம போனை சென்டரா ஃபிட் பண்ணோம். நிறைய போன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் வரும். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா சைட்ல ஆன் பட்டனு, வால்யூம் பட்டன்லாம் நிறைய வரும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி வரப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பாத்துக்கோங்க எப்படின்ட்டு. இப்போ இது போல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லூஸா தான் இருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம ஒரு கீழே ஆன் பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா பட்டனு, இங்க பாருங்க. இந்த பட்டன் தான் ஆன் பட்டனு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணனே இங்க மேல டிஜிட்டிக்குன்னு வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேல லேண்ட்ஸ்கேப்ல வந்துடுச்சு. இப்போ நமக்கு போர்ட்ரோ மோட்ல வேணும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த பட்டன் பக்கத்துலயே இன்னொரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை டபுள் பிரஸ் பண்ணணும். டபுள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போர்ட்டபிள் வேலை வந்துடும். திருப்பி நமக்கு லேண்ட்ஸ்கேப்ல வேணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த பட்டனை டபுள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி தெரியும். இப்போ இதுல எப்படி கேமரா எடுக்கிறது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, போன்ல நீங்க என்ன பண்ணணும்னா, பிளஸ் டிஜிடெக் ஆப் கிம்பல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல அளவு கொடுத்துட்டீங்கன்னா இதோட வெர்ஷன், ப்ளூடூத் வெர்ஷன் அதுல வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடும். நம்ம அதை இது பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடும். இப்போ இங்க ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரைட் பட்டனு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பட்டன் பாத்தீங்கன்னா ரோலிங் பட்டன். இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி டவுன் பண்ணா டவுன் பண்ணலாம், அப் பண்ணா அப் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஜாய்ஸ்டிக்ல வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பட்டன், ஜாய்ஸ்டிக் பட்டன் இது. இந்த மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக் பட்டனை வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்போ போன்ல நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க டிஜிடெக் ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப்பை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பேர் கேட்கும். இங்க பாருங்க, இங்க டூ செட்டுன்னு இந்த செட்டை கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்ட் யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம கிம்பிளோட பேர் வந்துடும். பேர் வந்தோடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ கேமரா ஓபன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான்.
ஓகேங்களா? இப்போ இத ஃபேஸ் ட்ராக் எப்படி ஃபேஸ் ட்ராக் பண்ணலாம். நம்ம கைய வந்து குடுத்து இத ஆன், ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அந்த மத்தபடி இந்த கேமரால என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே இருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பார் குடுத்துருப்பாங்க. இதுலயும் நீங்க இந்த இதுலயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா? அதுல கூட லைட்டா வந்து ரொம்ப ரொம்ப வந்து டைட் பண்ணிட்டா இது வேலை செய்யாது. லைட்டா வந்து நம்ம டைட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுலயும் வேலை செய்யும். அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபேஸ் ட்ராக் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பாருங்க. இப்போ ஃபேஸ் ட்ராக்னா இங்க நம்ம ஆப்லயே வந்து அந்த ஃபேஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேல ஃபேஸ்ன்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்மளுடைய ஃபேஸ் வந்து ட்ராக் ஆயிடும். இப்போ நான் எந்த சைடு மூவ் பண்றேனோ அந்த சைடு மூவ் ஆகும். இப்போ பாருங்க, நான் இப்படி வரேன்னா அப்படி மூவ் ஆகும், இப்படி வரேனா அப்படி மூவ் ஆகும். இதுல தெரியல. இப்போ நான் எப்படி உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறது தெரியல. இப்போ இந்த வீடியோலயும் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் வேணும் அப்படின்னா இதை டபுள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்துடும். அவ்வளவுதான். இப்போ இது எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வீடியோ எடுக்க சொல்ல ஜூம் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டன். இந்த பட்டன் வந்து நம்ம மேல அழுத்தினோம் அப்படின்னா ஜூம் ஆகும், கீழே அழுத்தினா கொஞ்சம் ஜூம் கம்மியாகும். அவ்வளவுதான் ஜூமா. மற்றபடி வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. இது வந்து சும்மா ஃபோக்கஸ் பண்றதுக்காக இது அந்த கிளியரிட்டி கிடைக்கும் இல்லையா, கொஞ்சம் ஷேடா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கை வச்சு பண்றது போல இதை வச்சு நம்ம அந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.